வரைக்கும் வீரனா இருக்கணும்டா. பிக் பாப், எங்களுக்கு வீரனா இருக்கிறத விட ரொம்ப நாள் வாழணும். நீங்க வேற ஆளை பாத்துக்கோங்க, நாங்க அமெரிக்காக்கு கிளம்புறோம். டேய், உங்களுக்கு அங்க போனால ஆபத்து இருக்குடா. அந்த நீலவேணி பேயி கார் ஏத்தி உங்களை கொல்ல பார்த்தாலே மறந்து போச்சா? டேய், நீங்க அமெரிக்கா இல்ல, உலகத்தோட எந்த மூலைக்கு போனாலும் சரி, நீலவேணி உங்களை விட மாட்டா. அவளை அழிக்கணும்டா, ஒரே அடியா அழிக்கணும். இந்த செஞ்சே தீரணும். அதே மாதிரி நம்ம கண்மணி கிட்ட நீலவேணியோட மோதிரம் இருக்கு. அவ நாகவள்ளி பூஜை பண்ற இடத்துல இருப்பா. எப்படியாவது அவளை கொன்னாவது அந்த மோதிரத்தை எடுத்துட்டு வந்திருக்க. என்ன, அப்பதான்டா நிம்மதி. பிக் பாப், ப்ளீஸ் எங்களை பயமுடுத்தாதீங்க. ஏற்கனவே எங்களுக்கு பேயால பிரச்சனை, இதுல மர்டர் வேறயா? டேய், நமக்கு வேற வழி இல்லடா. நாகவள்ளியை கொல்றது எனக்கு மட்டும் என்ன ஆசையா? அவளை கொன்னுடுங்க, அப்பதான் உங்க குடும்பத்துக்கே ஒரு விமோசனம் கிடைக்குன்னு அந்த மார்த்தாண்ட சொல்றான்டா. அவன் சொல்றதை கேட்டுதான்டா ஆகணும். அப்பதான் நீலவேணி கிட்ட இருந்து நமக்கெல்லாம் விடுதலை கிடைக்கும். ஓகே பிக் பாப், நீங்க சொல்றது எனக்கு புரியுது. I got it. நீங்க சொன்னபடி பூஜையை கலைச்சு அந்த கிழவியை நாங்க கொன்னுடுறோம். பட் நாம நினைக்கிற மாதிரி அவ ஒண்ணு சாதாரண கிழவி கிடையாது, ஒரு பேயோட அம்மா. அவ மேல கைய வச்சா நீலவேணி சும்மா இருப்பாளா? வந்து பேயாட்ட ஆட மாட்டா? அதுக்கு என்ன பண்றது? டேய், இத பத்தி ஏற்கனவே நான் மார்த்தாண்டத்துக்கிட்ட பேசிட்டேன். அங்க நீலவேணி வருவாளே, பசங்களுக்கு ஆபத்தாயிருமே, என்ன பண்றதுன்னு நான் கேட்டேன். ஓ, அவர் என்ன சொன்னாரு? உங்க பாதுகாப்புக்கு இந்த எலுமிச்சம்பழத்தை கொடுத்திருக்காரா, இத கையில வச்சுக்கிட்டா உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னாரு. இத ஆளுக்கு ஒன்று கையில வச்சுக்கங்க, இது உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும், மத்தவங்களுக்கு எடுத்து கொடு. இந்த எலுமிச்சம்பழமா? பிக் பாப், நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க. இதே மார்த்தாண்டன் தான் சூலேந்திரன் ஒரு தாயத்தை கொடுத்தாரு. நோ யூஸ். என்னாச்சு? நம்ம சஞ்சீவ் செத்துட்டான்ல? டேய், சஞ்சீவ் அந்த எந்திரத்தை தொலைச்சிட்டான்டா, அதான்டா பிரச்சனை. ஆனா இது வேற மாதிரி, ரொம்ப சக்தி வாய்ந்தது. இத பாக்கெட்ல வச்சதுக்கு அப்புறம் நீங்களே நினைச்சாலும் அது எடுக்கவே முடியாது. அது உங்களுக்கே புரியும், ஏன்னா அதோட மகிமை அப்படி. இது இருக்கிற வரைக்கும் நீலவேணியால உங்களை நெருங்கவே முடியாது. உங்க வேலை முடிஞ்சதும் அது தானாவே காணாம போயிடுண்டா. ஓ, சூப்பர் பிக் பாப், சூப்பர். இப்பதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா தைரியம் வருது. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, அங்க பூஜை நடக்காது, அந்த கடவுள் இருக்க மாட்டா. அவளை ஒரேடியா முடிச்சிடுறோம். டேய், எனக்கு இந்த தைரியம் தானே வேணும். டேய், வணங்க. இத பாரா, இத நாங்களே கூட செஞ்சிருப்போம். ஆனா இங்க ராஜிய வச்சு அந்த பொக்கிஷ பெட்டியை எடுக்க வேண்டிய முக்கியமான வேலை இருக்குடா. அதனாலதான் நான் உங்களை அனுப்புறேன். கரெக்டா பண்ணிடுவீங்கல்ல? ஓகே பிக் பாப். அப்பா, செய்யறதுன்னு முடிவு பண்ணிட்டோம், பக்காவா முடிச்சிடறோம். நான் முடிச்சிட்டு ஃபோன் பண்றேன். பத்திரமா போயிட்டு வாங்கடா. இது கிருஷ்ணாவுக்கும் துரமணிக்கும் கொடுத்துருங்க. ஓகே பிக் பாப். ஓகே பிக் பாப், catch you later. Take care. Bye. வரேன்ப்பா. மார்த்தாண்டா, எங்க குடும்ப வாரிசு ஒருத்தனை பலி கொடுத்து அந்த ரத்தத்தை கிணத்துல தெளிக்கணும்னு சொன்னியே, அது யாருன்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம். நல்ல முடிவு. யார முடிவு பண்ணிருக்கீங்க? அர்ஜுனை தான் முடிவு பண்ணிருக்கோம். அவனை பலி கொடுக்கலாம்ல? தாராளமா. அர்ஜுன் இப்போ பித்து பிடிச்சி ஒரு பித்தம் போல இருக்கான்.
பலி கொடுக்கிறப்போ எந்த எதிர்ப்பும் காட்ட மாட்டான். அதனால அவனை தேர்ந்தெடுத்தது நல்ல முடிவு தான். சரி, ஆளை சொல்லிட்டோம். எப்ப கொடுக்கறது? சீக்கிரமே பலி கொடுக்கிற வேலையை முடிச்சிடணும். அப்படியெல்லாம் அவசரப்பட்டு செய்ய முடியாது. ஆளை சொல்லியாச்சு, சட்டுன்னு வேலையை முடிக்க வேண்டியது தானே. அதுக்கு சில சம்பிரதாயங்கள் இருக்கு, அதுபடிதான் செய்யணும். பலி கொடுக்கறதுல என்ன சம்பிரதாயம்? ஆடு கோழிலாம் பிடிச்சவனே பலி கொடுக்கறதுல? விலங்குகளை பலி கொடுக்கிற மாதிரி மனுஷங்களை பலி கொடுக்க முடியாது. அதை முறைப்படிதான் செய்யணும். அப்பதான் தக்க பலன் கிடைக்கும். அது என்ன சம்பிரதாயம்னு சொல்லு, அதை செஞ்சிடறோம். இந்தா இந்த டப்பாவில் மந்திரிச்ச மை இருக்கு. அர்ஜுனன் தினமும் காலையும் மாலையும் தலைக்கு குடிக்க வச்சு இந்த மைய அவன் நெத்தியில இட்டு விடணும். அப்புறம் அவனை நான் சொல்றபடி பூஜையில உட்கார வச்சு இந்த மந்திரத்தை சொல்ல வைக்கணும். வாயகிட்ட